அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1 தட் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டி. இதில் லெக்சர் 1 பார்க்க போகிறோம். எஸ், அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா டாபரினர் ட்ரையட்ஸ். டாபரினர் ட்ரையட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, திஸ் இஸ் தி ஏர்லியஸ்ட் அட்டெம்ப்ட். தொடக்க காலங்களில் எலிமெண்ட்டை அரேஞ்ச் பண்ணுவதற்காக செய்யப்பட்ட ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், தொடக்க காலங்களில் செய்யப்பட்ட ரொம்ப ஏர்லியஸ்டான அட்டெம்ப்ட். 1817 இது செய்யப்பட்டிருக்கு. டாபரினர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் இந்த அட்டெம்ப்டை பண்ணுறாரு. ஒரு ட்ரையட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாரு. ட்ரையட் அப்படின்னா என்னன்னா, இன் ஈச் ட்ரையட், ஓகே, ட்ரையட் அப்படின்னா என்ன? ட்ரையட்னா என்னன்னா, குரூப் ஆஃப் 3 எலிமெண்ட்ஸ், 3 எலிமெண்ட்டுகள் சேர்ந்த ஒரு குரூப்பை தான் அவர் என்ன சொல்றாரு? ட்ரையட் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அந்த ட்ரையடுகளுக்கு எப்படி இருக்குமா? சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஒரே மாதிரியான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய 3 எலிமெண்ட்டுகள் சேர்ந்தது தான் ட்ரையட். எஸ், இன் ஈச் ட்ரையட், ஒவ்வொரு ட்ரையடுகளையும் அட்டாமிக் மாஸ் ஆஃப் மிடில் எலிமெண்ட், நடுவில் இருக்கக்கூடிய மிடில் எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ், அதோட அட்டாமிக் மாஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஆவரேஜ் ஆஃப் த அதர் 2. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் லாஸ்ட் எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குமோ அந்த வேல்யூ தான் மிடில் எலிமெண்டோட அட்டாமிக் மாஸாக இருக்கும். அப்படிங்கிறது தான் டாபரினர் ட்ரையட். ஓகே, எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஒரு 2 ட்ரையட் எடுப்போம். எக்ஸாம்பிள் 1, இதில் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், இந்த 3 சேர்ந்தது தான் ட்ரையட். இதுதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது லாஸ்ட் எலிமெண்ட். இந்த 2ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் தட் இஸ் 39 + 7 46 டிவைடட் பை 2 which is equal to 23. இதுதான் மிடில் எலிமெண்டோட அட்டாமிக் மாஸாக இருக்கும். இது எக்ஸாக்டாக கரெக்டாக 23 தான். சோடியத்துக்கும் 23, அவர் பண்ணதுலேயும் 23 தான் கிடைக்குது. எஸ், அடுத்த ட்ரையட் கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம். கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம். கால்சியம், பேரியம். கால்சியத்தோட அட்டாமிக் மாஸ் 40, பேரியத்தோட அட்டாமிக் மாஸ் 137. கால்சியம் தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், பேரியம்ங்கிறது லாஸ்ட் எலிமெண்ட். மிடில் எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ் கிடைக்கணும்னா இந்த 2ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைச்சதுன்னா 88.5 கிடைக்குது. இது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 88. ஓகே, உண்மையான அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஸ்ட்ரோன்சியம் எவ்வளோனா 88, கிட்டத்தட்ட அதுக்கு பக்கத்தில் வந்தது. ஓகே, எஸ். attempt, Newland law of octave. Yes, இதை ப்ரொபோஸ் பண்ணது யாருன்னா ஜான் நியூலண்ட் in 1865. இது வந்து another இன்னொரு ஏர்லியர் அட்டெம்ப்ட், இன்னொரு ஏர்லியரான அட்டெம்ப்ட் தான் நியூலண்ட் லா ஆஃப் ஆக்டவ்ஸ். அப்போ இந்த ஜான் நியூலண்ட் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எலிமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தி அட்டாமிக் மாஸ் படி அரேஞ்ச் பண்ணுறாரு. அவர் அரேஞ்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, எவ்ரி 8th எலிமெண்ட், ஒவ்வொரு 8வது எலிமெண்ட்டும், ஓகே, 8வது எலிமெண்ட், எவ்ரி 8th எலிமெண்ட் ஹேஸ் சிமிலர் ப்ராப்பர்ட்டி, ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டி இருக்கு. யாரு கூட? ஃபர்ஸ்ட் ஒன்று கூட, ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டியும் 8வது எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டியும் சிமிலராக இருக்கு. அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் லா ஆஃப் ஆக்டவ்ஸ். ஓகே, எஸ், எக்ஸாம்பிளுக்காக அவர் எடுத்தது. ஓகே, எலிமெண்ட் பொசிஷன், லித்தியத்தோட பொசிஷன் நம்பர் 1 பெர்லியம், 2 போரான், 3 கார்பன், 4 நைட்ரஜன், 5 ஆக்சிஜன், 6 ஃப்ளூரின், 7 சோடியம், 8. அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டியும் 8வது எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்டான லித்தியத்தோட ப்ராப்பர்ட்டியும் 8வது எலிமெண்டான சோடியத்தோட ப்ராப்பர்ட்டியும் சிமிலராக இருக்குது. எஸ், நெக்ஸ்ட் இதோட லிமிட்டேஷன்ஸ், இதோட குறைபாடுகள். ஒர்க்டு வெல் ஃபார் லைட்டர் எலிமெண்ட்ஸ், இது கரெக்டாக ஒர்க் ஆச்சு. இது வரைக்கும் லைட்டர் எலிமெண்ட், சின்ன சின்ன எலிமெண்ட்டுகளுக்கு, அட்டாமிக் மாஸ் சின்னதாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுகளுக்கு ஒர்க் ஆச்சுது. எது வரைக்கும்? கால்சியம் வரைக்கும், கால்சியத்தோட அட்டாமிக் மாஸ் வரைக்கும் ஒர்க் ஆச்சு. அப்புறமா இன்னொரு லிமிட்டேஷன் என்னன்னா, குரூப்டு சம் டிசிமிலர் எலிமெண்ட்ஸ் டுகெதர். இப்படி அவர் அரேஞ்ச் பண்ணும்போது இதில் லித்தியம், சோடியம் சிமிலர் ப்ராப்பர்ட்டி தான்.
இப்படி குரூப் பண்ணும்போது ஒரு சில டிஸ்சிமிலர் எலிமெண்ட்ஸ் ஒரே குரூப்பில் வருது. ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும் 8வது பொசிஷன்லையும் டிஸ்சிமிலர் எலிமெண்ட்ஸ் வந்தது. இது அடுத்த லிமிட்டேஷன். நெக்ஸ்ட் ஒன் லோத்தர் மேயர்ஸ் கிளாசிஃபிகேஷன். லோத்தர் மேயர்ஸ் கிளாசிஃபிகேஷன் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அட்டாமிக் வால்யூமை ஒரு கிராஃப் போடுறாரு. எகெயின்ஸ்ட் அட்டாமிக் வெயிட்டுக்கு எதிராக ஒரு கிராஃப் போடுறாரு. ஓகே, தட் இஸ் அட்டாமிக் வால்யூம் பிளாட்டட் எகெயின்ஸ்ட் அட்டாமிக் வெயிட். எக்ஸ் ஆக்சிஸில் அட்டாமிக் வெயிட் எடுக்கிறாரு, ஒய் ஆக்சிஸில் அட்டாமிக் வால்யூம் எடுக்கிறாரு. ஓகே, யாருக்கெல்லாம் இடையில கிராஃப்? அட்டாமிக் வால்யூம் வெர்சஸ் அட்டாமிக் வெயிட். முதல்ல அட்டாமிக் வால்யூம்னா என்ன? வால்யூம் பெர் மோலை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அட்டாமிக் வால்யூம்னு சொல்கிறோம். வால்யூம் பெர் மோல், ஒரு மோலில் இருக்கக்கூடிய வால்யூம் எவ்வளவோ அதுதான் அட்டாமிக் வால்யூம். அப்போ அட்டாமிக் வால்யூம் வெர்சஸ் அட்டாமிக் வெயிட், ஒய் ஆக்சிஸில் அட்டாமிக் வால்யூம், எக்ஸ் ஆக்சிஸில் அட்டாமிக் வெயிட்டை எடுத்து ஒரு கிராஃப் போடும்போது அந்த கிராஃப் இப்படி தான் கிடைக்குது. இதுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்க அப்படின்னா, சிமிலர் எலிமெண்ட்ஸ் அப்பியர்டு சிமிலர் பொசிஷன்ஸ். ஒரே மாதிரியான எலிமெண்ட்ஸ் ஒரே மாதிரியான பொசிஷன்ஸை ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பீக்கில் எல்லாம் ஆல்கலி மெட்டல்ஸ் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஓகே, அதான் அடுத்த பாயிண்ட். பீக்ஸில் எல்லாம் என்ன இருக்குது? ஆல்கலி மெட்டல்ஸ் இருக்குது. ஆல்கலி மெட்டல்ஸ் யாரெல்லாம்? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், இதெல்லாம் பீக்ஸில் இருக்குது. டிசெண்டிங், அதுலேருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய பகுதிகளில் எல்லாம் டிசெண்டிங் போர்ஷனில் ஆக்குப்பைடு பை ஆல்கலைன் எர்த் மெட்டல். அதுலேருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய பகுதிகள் எல்லாம், அங்கேருந்து கீழே வரக்கூடியதுல எல்லாம் பெர்லியம், சோடியத்திலேருந்து கீழே வரக்கூடியதில் மெக்னீஷியம், பொட்டாசியத்திலேருந்து கீழே வரக்கூடியதில் கால்சியம், ருபீடியத்திலேருந்து கீழே வரக்கூடியதில் ஸ்ட்ரான்சியம். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம் நம்ம? ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். எஸ், மேல் நோக்கி போகக்கூடிய பகுதிகள் எல்லாம் ஹாலோஜன்ஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. மேல் நோக்கி போகக்கூடிய பகுதிகள் இதெல்லாம் மேல் நோக்கி போகக்கூடிய பகுதி. இதில் ஃப்ளோரின், இதுவும் மேல் நோக்கி போகக்கூடிய பகுதி. இது வந்து குளோரின், இதுவும் மேல் நோக்கி போகக்கூடிய பகுதி. இதில் வந்து புரோமின். இதெல்லாம் என்ன சொல்லுவோம் நம்ம? ஹாலோஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளோரின், குளோரின், புரோமின் இதெல்லாம் ஹாலோஜன்ஸ். அசெண்டிங் போர்ஷன், அசெண்டிங் போர்ஷன் ஆக்குப்பைடு பை ஹாலோஜன்ஸ். லீஃப் பீரியாடிக் டேபிள். எஸ், இது மெண்டலீஃப் 1869 டெவலப் பண்ணுறாரு. திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். மாடர்ன் பீரியாடிக் டேபிளோட ஃபவுண்டேஷனே இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். எஸ், இதில் ஒரு பீரியாடிக் லா சொல்கிறாரு. இந்த பீரியாடிக் லா என்ன சொல்லுது? த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட். எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது என்ன? ஆர் தி பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தேர் அட்டாமிக் மாஸ். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகும். சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ரிப்பீட் ஆகும். ஓகே, சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சர்டன் இன்டர்வல்ல ரிப்பீட் ஆகுது. எஸ், the properties of elements are a periodic functions of their atomic mass. Yes, இதில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறாரு? in increasing order of atomic mass பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறாரு எலிமெண்ட்ஸ். elements with similar properties placed in the same group. இதான் குரூப்ஸ்ன்னு எடுக்கிறாரு. சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடியதெல்லாம் சிமிலர் குரூப்பில் அரேஞ்ச் பண்ணுறாரு. எஸ், அதான் இந்த பீரியாடிக் லா சொல்லுது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் ஏ பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ். திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஆஃப் தேர் அட்டாமிக் மாஸ் இன்க்ரீஸ் ஆக எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்கள் ரிப்பீட் ஆகுது. அப்போ ரிப்பீட் ஆகக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரே குரூப்பில் அரேஞ்ச் பண்ணுகிறார். யார்? மெண்டலீஃப். நெக்ஸ்ட் ஒன் குரூப்ஸ் அண்ட் பீரியட்ஸ். இப்படி போகக்கூடியது பீரியட்ஸ், இப்படி வரக்கூடியது குரூப்ஸ். எஸ், சிமிலர் எலிமெண்ட்ஸ் அலைன்டு வெர்டிகலி. ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் வெர்டிகலாக அலைன் பண்ணி வச்சுருந்தாரு. லெஃப்ட் கேப் ஃபார் அன்டிஸ்கவர்டு எலிமெண்ட்ஸ். அப்படின்னா என்ன? ஒரு சில இடைவெளிகள் விடப்பட்டிருந்தன. அந்த இடைவெளிகளில் எந்த எலிமெண்ட்டும் அப்போதைக்கு கண்டுபிடிக்கப்படவில்லை. லெஃப்ட் கேப் ஃபார் அன்டிஸ்கவர்டு எலிமெண்ட். அந்த டைமில் கண்டுபிடிக்காத எலிமெண்ட்டுகளுக்கு ஒரு சில கேப்புகளை விட்டிருந்தார். ஷோடு பீரியாடிசிட்டி ஷோ பண்ணப்பட்டது. அதாவது ரெகுலர் இன்டர்வெல்ல சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ரிப்பீட் ஆச்சுது. ரெகுலர் இன்டர்வெல்ல சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ரிப்பீட் ஆச்சுது. ஓகே, ரைட். மெயின் அச்சீவ்மெண்ட் என்ன? இந்த அதாவது மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிளோட மெயினாக அதனால் நடந்த ஒரு பலன் என்ன?
ப்ரிடிக்ஷன் ஆஃப் நியூ எலிமெண்ட், புதிய எலிமெண்ட்டுகளை கண்டுபிடிப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டது. எக்கா அலுமினியம் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருந்தது. அதோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அந்த எலிமெண்டோட நெய்மை எக்கா அலுமினியம் அப்படின்னு நெய்ம் பண்ணியிருந்தாங்க. லேட்டராக அது கண்டுபிடிக்கப்படுகிறது. அதோட நெய்ம் வந்து ஆக்சுவல் நெய்ம் வந்து கேலியம். எஸ், எக்கா சிலிக்கான், அதோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு எக்கா சிலிக்கான் அப்படின்னு ஒரு எலிமெண்ட்டுக்கு கேப் விட்டுருந்தாங்க. அந்த எலிமெண்ட் லேட்டராக கண்டுபிடிக்கப்படுகிறது ஜெர்மானியம் அப்படின்னு. எஸ், ராங்கா அட்டாமிக் மாஸ் இருந்த எலிமெண்ட்டுகளோட அட்டாமிக் மாஸ் கரெக்ட் செய்யப்பட்டது. இதெல்லாம் வந்து மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிளோட அச்சீவ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், லிமிடேஷன் ஆஃப் மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிள். எஸ், பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அன்கிளியர். பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜனோட பொசிஷன் கிளியர் கிடையாது. குட் நாட் எக்ஸ்பிளைன் ஐசோடோப். ஐசோடோப்புகளை பற்றி இது விளக்கவில்லை. சம் எலிமெண்ட்ஸ் நாட் கரெக்டட் ஆர்டர், நாட் இன் கரெக்ட் ஆர்டர். கரெக்ட் ஆர்டரில் ஒரு சில எலிமெண்ட்டுகள் அரேஞ்ச் ஆகலை. இது எதை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி இருந்தது, நாட் அட்டாமிக் நம்பர். லேட்டராக அது அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிளை டிசைன் பண்ணுறாங்க. எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.